நாளைக்கான வீடியோ கூடயே ஒரு சின்ன கிளிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தீபா கையில் வந்துட்டு கொடுத்தது. தீபா வந்துட்டு அப்போ போல் பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த ரிங்கு வந்துட்டு என்னோட உசுரை விட பெருசுங்க, இந்த ரிங்கு என் கையில் இருக்கும்போது நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தாங்க நான் அதை குனிஞ்சு எடுத்தேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல. அதை வந்துட்டு கார்த்தி யோசித்து பார்த்துட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு நான் எல்லாரும் மாதிரி நல்லவ மாதிரி நம்மளும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான், இனிமேல் அந்த தீபாவோட தொல்லை இனி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு கார்த்திக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. கார்த்தி வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா சரவணன் தான் அங்கிட்ட கால் பண்ணுறாங்க. சரி என்னாச்சு, எதுவும் டீட்டெயில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்தி நம்ம எதையுமே ஃபோனில் பேசிக்க வேணாம், நேரில் பேசிக்கலாம், நேரில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் உடனே நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், அங்கே வர்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. சார் நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப. என்ன இது, கார்த்தி வந்துட்டு ஃபோன் வந்தது விட்டு விட்டு நினைச்சு போகிறாங்க. ஒருவேளை அது தீபா பற்றின விஷயமா இருக்குமோ? ஐயோ தீபா மட்டும் திரும்பி வந்துடவே கூடாது, இது உசுரோட இருக்கா அப்படி இப்படின்னு எந்த ஒரு நியூஸும் கிடச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியே ஐஸ்வர்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அங்கே வந்துட்டு கார்த்தி போகிறாங்க. கார்த்தி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சுற்று வட்டாரத்தில் எல்லாத்துலேயும் தேடி பார்த்தேன், ஒருவேளை அந்த மலையிலேருந்து விழுந்துருந்தால் என்ன ஆகும், அதை அடிப்படையிலே வந்து தேடி பார்த்தேன். அப்போ தான் வந்துட்டு எங்களோட டீம் வந்துட்டு 2 சாரியை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க, இது உங்களோட ஒய்ஃபோட சாரியான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல. 2 சாரி வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ரம்யா ஓடுது, ஒன்று தீபா ஓடுது. கல்யாண சாரி தான் ரம்யா கட்டியிருப்பாங்க, நார்மல் சாரி மாதிரி வந்துட்டு தீபா கட்டியிருப்பாங்க. ஆமாம் சார் இது என்னோட ஒய்ஃபோட தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ கார்த்தி மனசை வந்துட்டு திடப்படுத்திக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு கண்டிப்பாக உசுரோட இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களோட சாரி மட்டும்தான் கிடச்சிச்சு, இன்னும் வந்துட்டு ஆழத்துக்குள்ளெல்லாம் போக முடியல கார்த்தி, அப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உசுரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சார் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ணி கண்கலங்க ஆரம்பிச்சிடறாரு. கார்த்தி நான் வந்துட்டு ரியல் எதுவோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த பள்ளத்தில் எத்தனையோ பேர் விழுந்திருக்காங்க, ஆனால் ஒரு ஆள் கூட பொழைச்சதா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் கார்த்தி, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், லைஃப்பை வந்துட்டு மூவ் ஆன் பண்ண பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சாரியை கொடுக்க. சரி என்னோட மனசு சொல்லுது அவங்க கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்தி இது உங்களோட ஒய்ஃபோட சாரியாக இருந்தால் கண்டிப்பாக இது ரம்யாவோட சிலையாக தான் இருக்கும், அப்போ 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டே அந்த பள்ளத்தில் விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சாரியை பார்த்துட்டு இதை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம் கார்த்தி, பாடி கிடைக்கட்டும் அதுக்கடுத்து வேணால் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுனால பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே கார் எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. ஒரே கார்த்திக்கு தீபாவோட ஞாபகம் தான், தீபா பேசியிருப்பாங்கல்ல, அப்புறம் வந்துட்டு கார்த்தி தீபாவோட கிண்டல் பண்ணது விளாண்டுது அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே அவர் ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே வந்துட்டு அபிராமிக்காகவும் தீபாக்காகவும் உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்க. அந்த திருட்டுக்கொட்டு பித்துக்குழி ஐஸ்வர்யா மட்டும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு, எங்கே மாட்டிடுவோமோ என்னமோ கார்த்தி வந்தால் என்ன சொல்ல போகிறாரோன்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எப்படி தீபாவுக்கு ஒன்றும் ஆகாது, இப்போ எல்லோரும் கூட சொல்லியிருந்தீங்க ஜீ தமிழில் வீடியோ போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஃபான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், உண்மையே சொல்ல போனால் நம்ம வந்துட்டு 1000 திட்டலாம், என்னடா இவ இப்படி நடிக்க மாட்டேங்காரே, கார்த்தி இப்படி நடிக்க மாட்டேங்காங்களே, ஆனால் டேரக்டர் சொல்கிற அந்த போர்ஷனை தானே வந்துட்டு இவங்க நடிக்க முடியும். அதில் வந்துட்டு ஒரு சுய அறிவே இல்லாத ஒரு பித்துக்குழி வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்கு, இந்த டாக் இன்னும் சாகலையா, உசுரோட தான் இருக்கா, இதெல்லாம் மகா நடிகைக்கு வந்துட்டு ஆடு கொடுக்க வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஆடிஷன் வச்சு எடுத்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு என்னடா வெறுப்பு, அதுவே பாவம் ஃபேமிலி கஷ்டத்துக்காக அப்பா இல்லாமல் அக்கா தங்கச்சிகளை பார்த்துக்கிட்டு இப்போ தான் ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல நிலமையில் இருக்குது, அதை போய்கிட்டு இந்த பாடுபடுத்துறீங்களேடா, அவங்க உண்மையே நல்லா தானே மக்களை ஆக்ட் பண்ணுறாங்க. ரியா கேரக்டர்லையும் வந்துட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு ஆக்ட் பண்ணப்பையும் அவங்களோட அந்த திமிரு கெத்து அதெல்லாம் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொசசிவ் சீன்லையாக இருக்கட்டும், இல்லைனா யாருக்கிட்டையாவது வில்லத்தனமாக பேசுகிறது இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற சீனில் வந்துட்டு அவங்க நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி இந்த மாதிரி போகிறதுக்கு தீபா தான் காரணம், நடிகை சரியில்லை, அதனால தான் டிஆர்பி லோ ஆகிடுச்சு அப்படின்னு அந்த பிள்ளையை போட்டு திட்டினா பாவம் மக்களே அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். அவங்க ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க சேனலில் போய் பாருங்கள், உண்மையாகவே நல்லா பேசுகிறாங்க, படப்படன்னு வாயை திறந்தால் நிப்பாட்டவே மாட்டிக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா தான் அவங்க நடிப்பாங்க. அதை விட்டுட்டு சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி டேரக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு தான் இப்படி தோணுதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.